சும்மா ஒரு வேலை. என்ன வேலையா இருந்தாலும் போன் பண்ணி எங்க இருக்க என்ன எதுன்னு சொல்லவே மாட்டீங்களா? உங்களை காணோன்னு நாங்க அலைஞ்சு தெரிஞ்சதெல்லாம் பத்தாதா? அன்னைக்கு தானே எங்க கிட்ட ப்ராமிஸ் பண்ணீங்க. ஏய் இப்ப என்ன? அதான் வந்துட்டேன்ல. சிபி, இவ உன் பொண்டாட்டி. நீ தொலைஞ்சு போனப்போ இவ உயிரையே பணைய வச்சு உன்னை காப்பாத்தினவ. இவ கேள்வி கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ல. இப்படி எடுத்தறிஞ்செல்லாம் பேசாத. அம்மா. என்ன பிரகாஷ்? அம்மா, என் பொண்ணு படுற அவஸ்தைய என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியலமா. ரொம்ப கஷ்டமா இருக்குமா. பிரகாஷ், புரியுது. எனக்கு மட்டும் என்ன அவளை கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்க்கணும்னு ஆசையா? கொஞ்ச நாள் அப்படிதான் இருப்பா. போக போக சரியாயிடும். இல்லம்மா, அப்படியெல்லாம் சரியா இருக்க எந்த வாய்ப்பும் இல்ல. பிள்ளைங்க சந்தோஷம் தானே பெத்தவங்களுக்கு முக்கியம். நான் சொல்றத கேளுங்கம்மா. அவன் ஆசைப்படுறவனுக்கு வர்ஷினியை கட்டி வச்சிடலாமா? என்னது? என்னங்க என்னங்க பேசுறீங்க? மச்சான், முதல்ல அந்த குறிஞ்சநாதன் யாருன்னு தெரியுமா? அவனுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எவ்வளவு பெரிய பகை இருக்குன்னு தெரியுமா? என்ன மச்சான், நீங்க பாட்டுக்கு உங்க பொண்ணு ஆசைப்படுறாங்கிறதுக்காக அவன் பிள்ளைக்கு போய் உங்க பொண்ணை கட்டி கொடுக்க முடிவு பண்ணிருக்கீங்க. இந்த குடும்பம் அழியணும்னு 24 மணி நேரமும் கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கிரிமினலோட பையன் தான் அந்த பிரபு. ஏன் மச்சான், உங்க பொண்ணோட வாழ்க்கையை நீங்களே அழிக்க போறீங்களா? உங்க பொண்ணு நான் கல்ல கட்டிட்டு கிணத்துல குதிக்கிறேன்பா, அதுக்கு பர்மிஷன் கேட்டா நீங்க ஓகே சொல்லிடுவீங்களா? மச்சான், கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்படி அமைதியா இருக்க முடியும்? எப்படி மச்சான் அமைதியா இருக்க முடியும்? வேணாம் மச்சான், நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. 20 வருஷமா நீங்க கோமாவுல இருந்ததுனால அந்த திருட்டு ராஸ்கல் குறிஞ்சிய பத்தி தெளிவா முழுசா தெரியல உங்களுக்கு. இதோ நிக்கிறாங்களே அத்தை, அவங்க கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. அவன் எவ்வளவு பெரிய கிரிமினல், அவன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்கிறது அத்தைக்கு நல்லாவே தெரியும். வர்ஷினி அடம் பிடிக்கிறான்னு இன்னைக்கு நீங்க அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க. ஆனா அதுக்கு பிறகு வர்ஷினி தினம் தினம் செத்து பொழைப்பா மச்சான்.